சட்டமன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குப்பதிவுக்கான விண்ணப்பம் விநியோகிக்கும் பணி நெல்லையிலும் சென்னையிலும் தொடங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட நாம் கேட்கலாம். ராமசுந்தரம், தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யுங்க. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு நடைமுறைகளை பின்பற்றி வருகிறது. முதியவர்கள், அதாவது 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், அதாவது 40% உடலில் ஊனம் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் போன்றோர் தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் சென்று வாக்களிப்பது மிகவும் சிரமம் என்ற நிலையில அவர்களுக்கு தபால் வாக்குகள் என்ற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் முதியவர்கள், அதாவது 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மொத்தம் 10,300 பேர் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க முடியாதவர்கள் என கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான தபால் வாக்குக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகிக்கக்கூடிய பணியானது தொடங்கி இருக்கிறது. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள வண்ணார்பேட்டை பகுதியில் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான சுகுமார் இந்த பணியினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் நேரடியாக இந்த தேர்தல் வாக்குச்சாவடியுடைய அலுவலர்கள் அந்த வீட்டுக்கே சென்று, அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களின் வீட்டுக்கே சென்று அந்த விண்ணப்பங்களை விநியோகிக்கக்கூடிய பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த விண்ணப்பங்களை அவர்கள் முன்னிலையிலேயே பதிவு செய்து அந்த விண்ணப்பங்களை திரும்ப பெறுவதற்காக 4ஆம் தேதி வரை கால அவகாசமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னர் அந்த வாக்குச்சாவடிகளுக்கான அந்த அலுவலர்கள் நேரடியாக சென்று அவர்களிடம் வாக்குப்பதிவு செய்து அந்த பதிவுகளை பெற்றுக் கொள்வார் எனவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் இந்த விண்ணப்பங்கள் விநியோகிக்கக்கூடிய பணியானது நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.